மேடம் ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கு ஒரே ஒரு டவுட்டு, இந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற வேம்பேராக நடிக்கிறீங்க, ஆக்ஷனில் பின்னு பண்ணுனீங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு உட்பி ஒரு பாய் ஃப்ரெண்டுலாம் இந்த படத்தை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அதை பற்றி நினச்சி பார்த்தீங்களா? சார் இல்லை, அதை பற்றி நினச்சே பார்க்கல. அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே வந்து நீ ஆக்ஷன் பண்ண போறியா, சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குமா, அது மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல. பட் hopefully it won't be a problem. Yeah, thanks. But சார் துல்கர் சார், இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ் வரும்போது எதுவுமே 100 crores வந்து அச்சீவ் பண்ணதில்லை. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன் ஹீரோயின் 100 crore கிளப்பில் ஜாயின் ஆயிருக்கீங்க. சார் ஆப்வியஸ்லி ஓவர்வெல்ம்டாக தான் இருக்கேன். பட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த டீம். இது என்னோட ஒரு லைக் இட்ஸ் நாட் அ சோலோ ஃபில்ம் இன் எனிவே இன் மை ஹெட். I think we're all just very happy that we are getting such big numbers. We're breaking paths. We're making history in some way or the other. So, yeah, that's all I can say. Okay. Director sir, congratulations sir இந்த ஒரு ஹியூஜ் சக்ஸஸுக்காக. தேங்க்யூ. என்னோட கேள்வி என்னன்னா, உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது யாராவது இருக்காங்களா? இல்லை சந்திரா கேரக்டர் எழுதுறதுக்கு அந்த சூப்பர் ஹீரோட ரெஃபரன்ஸ் எதுவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை, நவ் மை ஃபேவரட் சூப்பர் ஹீரோ இஸ் சந்திரா. சார் இந்த கதை வந்து நீங்க துல்கர் சார்ட்ட சொன்னப்ப என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் துல்கர் சார் படத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாரு? ஒருங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் கேட்டுக்கிட்டு மைக் அங்கே வர மட்டும் வந்து அங்கேயே வச்சுருந்தா நாங்கள் எப்படி கேட்குறோம் சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு துல்கர் சார்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டப்ப என்ன சொன்னார்? He liked the idea. He was on board. He wanted to expand the world. He wanted to make the film better. He wanted to make the film bigger. He was excited. Yeah. துல்கர் சார் அதே கொஸ்டின் தான். எப்பவுமே வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட எங்கே சொல்லுங்கள், எப்பவுமே வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து கதை சொல்லுவாங்க, நீங்கள் ஹீரோன்ட்டு. இப்போ புதுசாக வந்து டேரக்டர்னு சொல்லும் போது வேறு ஹீரோ சார், ஆனால் வந்து லேடி ஹீரோயின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்மளுக்குலாம் இது வரலையடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏதோ யோசனை வந்துதா உங்களுக்கு? இல்லை, நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு உள்ளே இருக்கிற ஆசைன்னா, எனக்கு ஆக்சுவலி சினிமான்னு அவ்வளோ ஒரு கிரேஸ், ஒரு க்ரீட். ஆனால் என்னால் இவ்வளோ படங்கள் தான் நடிக்க முடியும். நான் ஒரு வருஷத்தில் எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஒரு 3-4 படம் தான் நடிக்க முடியும். ஆனாலும் எனக்கு இன்னும் நிறையா கதைகள் சொல்லணுன்னு ஆசை. ஸோ எப்போவுமே எங்கள் பேனரில், எங்கள் கம்பெனியில் நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியாக வரல. பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் த ஃபேக்ட். ஐ திங்க் எனக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது தட் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ. ஏன்னா அது யாரும் இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது. இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை, ஆனாலும் ஒரு அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. நான் இப்போ இவ்வளோ லாங்குவேஜஸில் நான் எப்போவுமே கதை கேட்டுகிட்டே இருக்கேன். அப்போ எங்கெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா, ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது கேட்டப்போ நான் இமீடியட்டாக எக்ஸைட்டட் ஆனேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஃபோக்லோரில் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கள் ஊரில் ஆல்மோஸ்ட் லைக் முத்தശ്ശി கதைகள், கிராண்ட் மதர்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்கள வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆக்குனா இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல, ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது அப்படி கூட தோணுச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. தென் இதில் நம்ம குரூப்பில் இந்த டீமில் இருந்த நிறைய பேர், நான் இப்போ நிமிஷ் பங்களானில் ஜேக்ஸ் நிறைய படங்கள் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது, அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க. அண்ட் டாமினிக் நிமிஷ் அவங்களோட வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எப்போவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எப்போவுமே அது ஒரு கான்ஃபிடென்ஸ். எல்லா படத்துலையும் அதான் ஒரு மேரேஜ், அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு படத்தில். ஸோ அவங்க பக்காவாக இருந்தாங்க, ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. தென் வி ஹேட் டு ஃபைண்ட் சந்திரா அண்ட் கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ். அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணிஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட். இந்த கதை கேட்டு ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் புஷ் பண்ண ஒரு 7 months லேட்டு தான் ஷூட் போனது அந்த டைமில். ஐ திங்க் ஏதோ ஒரு மச் லேட்டர், ஐ திங்க் மேபி பாக்ஸிங் கோச் சம்திங் வி ஃபவுண்ட். இல்லைன்னா அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே ட்ரெயின் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளோ டெடிக்கேட்டடாக
ஆக்சுவல் ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஹீரோ இஸ் கல்யாணி. எங்கேயோ போனேன், சாரி. வணக்கம். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ. அந்த இன்ட்ரோ வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. மேட் மீ ஃபீல் ரியலி வார்ம். ஆக்சுவலாக லோகாக்கு இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இங்கே கிடைக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. பட் நசின் சொன்ன மாதிரியே என்னென்னமோ நடக்குது. அண்ட் ஐ ஜஸ்ட் வெரி வெரி ஓவர்வெல்ம்ட். தேங்க்யூ. சாரி லேட்டாக வந்ததுக்கு, பட் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். டு ஆல் த ப்ரெஸ் பீப்புள் ஹியர், நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த சினிமா இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டு டூ தேட். ஐ ஹோப் யூ ஆல் வாட்ச் த ஃபில்ம் and I hope you all like it, and I hope you all continue to make this even bigger and bigger than what we ever imagined it to be. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும்னு இருக்குது, ஆனால் அந்த லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆல்ரெடி லேட்டாக வந்திருக்கோம். ஸோ உங்கள் டைம் நான் இன்னும் I won't take more of it. So just thank you. Thanks.